அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த லைட்டோ இல்ல வேவ்ஸோ பெண்டிங் ஆமா, ஏன்னா லைட்டே ஒரு வேவ் தான், நம்ம சொல்லியாச்சு. அப்படிதானே? இந்த லைட்டோ வேவோ பெண்டிங்கா ஆகுமா? ஃபர்ஸ்ட் அதுல நமக்கு ஒரு டவுட் வரும். வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதுதான் பெஸ்டான ஒரு இடம். சரியா? வேவ்ஸ் தான் போடணும், வெறும் லைட் மட்டும் போடுறாங்க. வேவ்ஸ் தான் நம்ம புக்லயும் வேவ்ஸ் தான் போட்டுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டைஃப்ராக்ஷன் லைட் அப்படின்னு போட்டுருவாங்க. தப்பு கிடையாது, பட் வேவ்ஸ் போடுறது தான் எக்ஸாக்டா கரெக்ட். ஓகே. வேவ்ஸ் டைஃப்ராக்ஷன் அதாவது பெண்டிங் ஆகுமா? ஆகுனா எங்க ஆகும்? ஏன்னா ஆனா அதுக்கு பேரு டைஃப்ராக்ஷன் சொல்லியாச்சு, பட் எங்க ஆகும்? எஸ், அந்த பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் வந்து ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வழியா பாஸ் ஆகும் போது இந்த மாதிரி பெண்டிங் ஆகும். இந்த ஸ்மால் ஓப்பனிங்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் அப்பேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுதான் அந்த பேர். அந்த ஸ்மால் ஓப்பனிங் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கார்னர் ஆஃப் அன் அப்ஸ்டைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி, அதாவது வேவ்ஸ் ஒரு ஸ்மால் ஓப்பனிங், அந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அது வழியா போகும்போதோ, அல்லது ஒரு அப்ஸ்டைக்கிள் அதோடைய கார்னர், அதாவது ஒரு தடை இருக்குன்னா அந்த தடையோடைய ஓரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல பாத்தீங்கன்னா தடையோடைய ஓரங்கள், அதோடைய சுற்றி இந்த வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது பெண்டிங் ஆகும். ஸோ இதுதான் கண்டிஷன். சரியா? பெண்டிங் எங்க ஆகுறதுன்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருப்போம்னா லைட் வந்து டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் அங்க இருந்து ஒரு இடத்துல மாறுவாருன்னா இந்த இடம் தான் மாறுவார். ஓகே. இதை நம்ம ரியல் லைஃப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு, உங்க வீட்டுல நிறைய ரூம்ஸ் இருக்கும், லைட் போட்டிருப்பாங்க. பட் நீங்க ரூமுக்கு அவுட் சைடு தான் இருப்பீங்க. ரூமுக்கு அவுட் சைடு தான் இருப்பீங்க. உங்களால அந்த அந்த ரூம்ல இருக்கிற ஒரு லைட்டை பார்க்க முடியுது. அப்படிதான், பல்ப் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், லைட் அப்படின்னா அந்த அந்த பிரகாசத்தை சொல்லுவோம். பல்ப் நீங்க பார்க்க முடியுமா? அது பார்க்க முடியாது. ரைட்டா? பல்ப் வேற, லைட் வேற. நம்ம லைட்னு எல்லாம் சொல்லி பழகிட்டோம். ஓகே, ரைட். கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். அப்படிதானே? லைட் யூ கேன் யூ see the light? கண்டிப்பா எஸ். அப்படிதானே? த்ரோ த டோர். டோர் வழியா கூட நீங்க பார்க்கலாம். ஒரு கதவை அடைச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பச்சை கலர் லைட்டோ ஊதா கலர் லைட்டோ போட்டிருந்தீங்கன்னா தெரியதான் போகுது. அப்போ நீங்க அந்த லைட் பெண்டிங் ஆனது பாத்தீங்களா? கரெக்ட். பார்க்கல. லைட் பெண்டிங் ஆனது பார்க்கல. அதாவது எந்த இடத்துல பெண்டிங் நடந்திருக்கோ அப்படிங்கறத பார்க்க முடியாது. ஆனா லைட் நம்ம பாத்திரலாம். கரெக்டா? இது புரியுதா? ஓகே. சோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விசிபிள் லைட் இருக்கா? இந்த விசிபிள் லைட்டுக்கு இந்த பெண்டிங் எஃபெக்ட் வந்து ஒன்லி சிக்னிஃபிகன்ட் when the aperture size is comparable to the light உடைய wavelength. இந்த aperture size, முக்கியமான பாயிண்ட் இதுதான். aperture size is comparable to the light உடைய wavelength. அது என்ன அர்த்தம்? நம்ம பெண்டிங்க பார்க்கறோமா பார்க்கலையா அப்படிங்கிறது பெண்டிங் ஆகும் சொல்லியாச்சு. பட் இந்த பெண்டிங்க பார்க்கறோமா பார்க்கலையா அப்படிங்கிறது இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? சோ இந்த எஃபெக்டை நீங்க பார்க்கணும், டைஃப்ராக்ஷன் எஃபெக்டை நல்லா தெளிவா பார்க்கணும்னா இதுதான் கீ பாயிண்ட். இதை மனசுல வச்சுக்கோங்க. சரியா? அதாவது அப்பேசர் சைஸ் வந்து ரொம்ப ஒரு ஒன்லி சிக்னிஃபிகண்டா இருக்கணும். எதுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது லைட்டோ நீங்க வச்சிருக்க அந்த லைட்டோடைய வேவ் லென்த்துக்கு கம்பேர் பண்ணும்போது, லேம்டாக்கு கம்பேர் பண்ணும்போது, இந்த லைட்டோட வேவ் லென்த்தை நம்ம லேம்டா அப்படிங்கிற இந்த டேமால டினோட் பண்ணும். கரெக்டா? ரைட். இப்ப அடுத்த ஒரு முக்கியமானது, இந்த டைஃப்ராக்ஷனை ரெண்டு மெயின் டைப்பா கிளாசிஃபை பண்ணுவாங்க. என்னலாம்? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெனல், அது வந்து சைலண்ட், எஸ் வந்து சைலண்ட். சரியா? இன்னொன்னு வந்து ஃப்ரான் ஹோபர், ஆறு போடக்கூடாது. சரி? அண்ட், சரியா? இன்னொன்னு வந்து ஃப்ரான் ஹோபர். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டன்னா நம்ம வந்து இது பண்ணுவோம், பார்க்க போறோம். ஓகே. ஏன் என்ன டிஃப்ரெண்ட்? ஏன் ஒரே ஒரு டைஃப்ராக்ஷன் மெத்தட் வந்திருக்க வேண்டியது, ஏன் ரெண்டு என்ன இருக்கு அப்படின்னு வரும். அடுத்தனா முக்கியமா இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னதுமா? டிஸ்டன்ஸ். சரியா? இந்த ரெண்டுத்துக்கும் ஏன் இந்த மாதிரி ரெண்டா பிரியுதுன்னா அதுதான் டிஸ்டன்ஸ். புரியுதா? சரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ பார்க்கலாம். ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷனா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஹோபர் டைஃப்ராக்ஷன் பார்க்கலாம்.
இந்த ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷனை இன்னொரு பேர் சொல்லலாம். நம்ம புக்ல வந்து டைரக்டா இருக்காது, பட் நீங்க எழுதிக்கோங்க. என்னன்னா நியர் ஃபீல்டு டைஃப்ராக்ஷன். நியர் ஃபீல்டு டைஃப்ராக்ஷன், ரைட்டா? சோ அப்பனா என்ன அர்த்தம்? நியர் ஃபீல்ட் டைஃப்ராக்ஷன். ஏன்னா இதுக்கு இன்னொரு நேம் உண்டு, புக்ல இருக்காது. நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல லைட் சோர்ஸும் இன்னொன்னு இந்த ஸ்லிட்னு சொல்லுவோம்ல. ஏன்னா ரெண்டு என்ன இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம், யங்ஸ்டர் பில்ஸ்ல தெரியும். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? அதாவது லைட் சோர்ஸும் ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் ஸ்லிட்டை நம்ம பின்னாடி சொல்ல போறேன். ஸ்கிரீன், இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா, அதாவது லைட் சோர்ஸ் அண்ட் ஸ்கிரீனு இது எல்லாமே ஸ்லிட்ல இருந்து ஒரு ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், சரியா? இதுக்கப்புறம் ஸ்லிட் எழுதிக்கிறேன், அதனாலதான் அங்க அடிச்சேன். இந்த ரெண்டுமே ஸ்லிட்ல இருந்து ஒரு ஃபைனட்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். புரியுதா? ரைட்டா? அதாவது சோர்ஸ் அப்படின்னா லைட் இங்க இருந்து வருது, அதுன்னு தெரியும். ஸ்கிரீன் அப்படின்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த இது படக்கூடிய இடம் தெரியும். அடுத்த திரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சோர்ஸ் அண்ட் அந்த ஸ்கிரீன், இந்த ஸ்லிட் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்மால் ஓப்பனிங், அப்படி ஸ்மால் ஒன்னோ இல்ல ரெண்டோ நம்ம ஹோம் ஓப்பனிங் வச்சிருப்போம். அதுக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல, ஏன்னா ஃபைனல் டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படின்னு அர்த்தம், அதுல இருக்கணும். அப்படி இருந்தா அது வந்து ஃப்ரெனல் டைஃப்ராக்ஷன். சரி, இப்போ இந்த லைட் சோர்ஸ், ஸ்கிரீனு, ஸ்லிட் எல்லாமே ஒரு மாதிரி ஃபைனல் டிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா என்ன நடக்கும் சார்? எல்லாமே ரொம்ப வெரி க்ளோஸ் தான், ஓரளவுக்கு க்ளோஸ். அப்போ இன்கமிங் லைட் வந்து has a spherical or cylindrical wavefront. இது ரொம்ப முக்கியம். எல்லாமே க்ளோஸா இருக்கனால சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்ல நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், இன்கமிங் லைட் வந்து ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ்ஃப்ரண்ட். கரெக்டா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இந்த ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷனுக்கு நம்ம எப்படி ஃப்ரெனலுக்கு சொன்னோமோ அதே மாதிரி ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன் இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் ஃபேர் ஃபீல்டு. அது நியர் ஃபீல்டு, இது ஃபேர் ஃபீல்டு. சரியா? சோ இந்த கேஸ்ல இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும் சார், ஃபேர் ஃபீல்ட்னா ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கணும். எஸ், கரெக்ட். சோர்ஸ், ஸ்கிரீனு, ஸ்லிட். சரியாங்க, நான் நம்ம பிரிச்சப்போம் ஸ்லிட். ஓகே, இந்த ஸ்லிட்ல இருந்து இந்த சோர்ஸும் அண்ட் ஸ்கிரீனும் எப்படி இருக்கணும்னா ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல. இன்ஃபைனைட்னா தெரியும், ஒரு ஒரு முடிவில்லாம இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ்ல. சரியா? சோர்ஸ் அண்ட் த ஸ்கிரீன் ஆர் கன்சிடர் டு பி அட் அன் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட். ஸ்லிட்ல இருந்து நீங்க பாக்குறது, அதனாலதான் நம்ம இப்படி சொல்றோம், இது ஸ்லிட், இது சோர்ஸ், இது ஸ்கிரீன். கரெக்டா? ஓகே. இப்போ இப்போ நம்ம இன்ஃபைனைட்னு சொல்லும் போது இந்த இடத்துல டவுட் வரும், சார் லேப்ல எப்படி சார் இன்ஃபைனைட் நம்ம பண்ண முடியும்? இன்ஃபைனைட்னா எது ரொம்ப முடிவு இல்லாம இருக்கு சார், நான் லேப்ல எப்படி சார் பண்ணுவேன்? கரெக்டா? இது ஒரு ஒரு நல்ல கொஸ்டின். சோ அதுக்கு தான் கன்வெர்ஜிங் லென்ஸை யூஸ் பண்றாங்க. நம்ம புக்ல பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் போட்டிருப்பாங்க, பட் ஏன் லென்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் காரணம். கன்வெர்ஜிங் லென்ஸ் இப்படி போட்டிருப்பாங்க புக்ல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி போட்டிருப்பாங்க. கன்வெர்ஜிங் லென்ஸை யூஸ் பண்றோம் ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபைனைட் செட்டப்பை வைக்கிறதுக்காண்டி இந்த லென்ஸ், these lens convert the diverging waves into a plane wavefront.
சரியா? டைவர்ஜிங் வேவ்ஸ் இருக்கா? அந்த டைவர்ஜிங் வேவ்ஸ ஏன்னா வரக்கூடியது டைவர்ஜிங் வேவ்ஸா வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தான சோர்ஸ் முன்னாடி இருக்கும். சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டுப்பாங்க. இப்படி இருக்கும். இந்த டைவர்ஜிங் வேவ்ஸ பிளேன் வேவ் ஃப்ரண்டா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்லிட்ட வச்சிருப்பாங்க. சரியா? அதனால சொல்றேன். பிளேன் வேவ் ஃப்ரண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த கன்வர்ஜிங் லென்ஸை, அதாவது நம்ம இந்த லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. லென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது பிளேன் வேவ் ஃப்ரண்டா வரும். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பிராங்கோபல் டைஃப்ராக்ஷன் தான். ஆனா சிங்கிள் ஸ்லிட்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்த கான்செப்ட், அதாவது அடுத்த கான்செப்ட்னா இதுல இருந்து கண்டினியூஷன் தான். சிங்கிள் ஸ்லிட் பார்க்க போறோம். இந்த கான்செப்ட். இப்போ நம்ம வந்து சிங்கிள் ஸ்லிட் இமேஜின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் காமிக்கிறேன். ஓகே. ஸ்கிரீன் தெரிஞ்சுட்டாப்பா? ஓகே. ரைட். ஸோ இதுல பாருங்க, இதுதான் டைஃப்ராக்ஷன் மெத்தட். இங்க நம்ம ஸ்மால் ஓப்பனிங் பார்த்தோன்னே தெரியுது. சிங்கிள் ஸ்லிட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இன்டர்ஃபரன்ஸை பார்த்ததுதான். யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல பார்த்ததுதான். அதே தான் இங்கே நம்ம டைஃப்ராக்ஷன் கார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ லைட் ஜென்ரேட்டர், லைட் சோர்ஸ் இருக்கு, ஸ்லிட் இந்த இருக்கு, ஏத்தாப்புல ஸ்கிரீன் இருக்கு, நான் வச்சுக்கிட்டேன். அதனால இப்போ நான் ஒன் ஸ்லிட் இங்க ஸ்லிட் பண்ணா இப்படி வரும். டூ ஸ்லிட்னா இப்படி வரும். நோ பேரியர்னா இங்க பாருங்க இப்படி வரும். இப்போ நோ பேரியர் அப்படின்னா லைட் அப்படியே போயிட்டு அந்த ஸ்கிரீன்ல இலுமினேட் ஆகும். ஃபுல்லாமே இலுமினேட் ஆயிரும். இந்த மாதிரி அப்படிதான் நம்ம என்னோட ரூம்லாம் தெரியுது. பட் நம்ம ஸ்லிட்டா வைக்கும் போது பாருங்க, ஒரு ஸ்லிட் வைக்கிறேன். இப்போ பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க, பட்டப்பறம் தான் தெரியும். லேசா நீங்க பாத்தீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா தெரியும். சரியா? அது ஏன் காரணம்னா நம்ம ஸ்லிட்டோட வித் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த வேவ் லென்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம பார்க்கலாம். இதை வைக்கிறேன், வேற வேவ் லென்த் வைக்கிறேன், அப்புறம் ஸ்லிட்டோட வித்தை நான் டிக்ரீஸ் பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். இப்போ இன்க்ரீஸ் பண்றேன், 600 நானோமீட்டர் போயிட்டேன். லேசா அதை விட சார் போன கேஸோட கொஞ்சம் பெருசா தெரியும். எஸ், அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஸ்லிட்டோடைய வித்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு உங்களுக்கு தெரிய காட்டி இதை காமிச்சேன். இப்ப அடுத்து எப்படி தெரியுது பாத்தீங்களா? இப்ப அடுத்து பாருங்க, அதோட பக்காவா தெரியும் இன்னும். புரியுதா? அடுத்து நீங்க ஒவ்வொரு ஸ்லிட் வித்துலயும் நீங்க சின்ன சின்ன வேஷனை நல்லா அழகா பார்க்கலாம். கரெக்டா? ஃபைனலா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லிட் வித்துல வச்சா அது எப்படி தெரியுது, ஸ்கிரீன்ல எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து இன்னொன்னு வைக்க போறேன். என்னன்னா, இந்த ஸ்லிட்டை நான் முன்னாடி பின்னாடி நகர்த்த போறேன். என்ன நடக்கும் பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம், நம்ம சொல்லிட்டோம். ஃபேன் கப்பரும் சரி, ஃப்ரண்ட்னாலும் சரி, நம்ம இம்பார்ட்டன் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல, அதாவது சோர்ஸுக்கு பக்கத்துல கொண்டாடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பக்கத்துல கொண்டாடுறேன். இப்போ சோர்ஸ் பக்கத்துல கொண்டாட்டேன். பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. ஸோ நீங்க சோர்ஸ் பக்கத்தை வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்க ஸ்லெட்டோடைய வித்தை டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஏன்னா என்னென்ன வேரியேஷன் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இன் பெட்டின்னு வைக்கிறேன். இந்த ஸ்லிட்டை இன் பெட்டின்னு வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறேன். பாருங்க. சரிதா? ஓகே. குட். இப்போ ஸ்கிரீன் பக்கத்திலே கொண்டு போறேன். ஒரு 3 பொசிஷன் பார்த்தா போதும்.
போன தடவை இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? ரைட். இப்போ ஸ்லிட் வித்த நான் டிக்ரீஸ் பண்றேன் பாருங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா நான் இந்த வித்த ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிட்டேன். சரியா? சரியா? ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயமா என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் மைண்ட் அப்படியே ஓட விடுங்க. ஓகே, நம்ம ஸ்கிரீனோட டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம், வித் இன்க்ரீஸ் பண்ணோம், ஸ்கிரீன் பக்கத்தில் கொண்ட ஸ்லிட்டோடைய டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம், டூ வர்ஸ் ஸ்கிரீனு, டூ வர்ஸ் சோர்ஸ், ஸ்லிட்டோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம். நான் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ சோர்ஸ், ஸ்லிட்டு, ஸ்கிரீன் இப்படி வச்சுப்பேன். கரெக்டா? இப்போ அந்த ஸ்லிட்டுக்குன்னு ஒரு வித் இருக்கும், நேரோ வித், அதை எழுத போறேன். ஏ அப்படின்னு போடுறக்காண்டி போடுவோம் நம்ம புக்ல. பொதுவா ஏ அப்படிங்கறத நோட் பண்ணணும். ஸ்லிட் வித் ஏ, வி ஹேவ் ஏ நேரோ ஸ்லிட் வித் ஏ. நான் இங்க இருந்து சோர்ஸ் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்றேன். மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் வேவ் லென்த், சிங்கிள் ஃப்ரீக்வன்சி தெரியும். ஸோ இங்க இருந்து அப்படியே வரக்கூடிய லைட் இப்படி வருது. ஓகே, ரைட். இந்த ஸ்மால் ஓப்பனிங் வழியா அப்பாவது அக்கார்டிங் டு ஹைகன்ஸ் பிரின்சிபல். நம்ம ஹைகன்ஸ் பிரின்சிபல் பார்த்தோமா? நம்ம இங்க ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஒரு ஸ்லிட் இருக்குன்னா அந்த ஸ்லிட்டோடைய ஓப்பனிங்கு இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்டும் ஒரு செகண்டரி சோர்ஸா ஆக்ட் பண்ணும். அந்த லைட்டுக்கு இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, இந்த ஸ்லிட்டோட ஓப்பனிங், இந்த ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா செகண்டரி சோர்சஸா ஆக்ட் ஆகும். என்ன ஹைஜன்ஸ் அதான் நான் சொல்லியிருந்தார். ரைட். அப்போ தீஸ் கவுண்ட்லெஸ் வேவ்லெஸ் ஸ்ப்ரெட் அவுட்ஸ், இங்க இருந்து வரக்கூடிய கவுண்ட்லெஸ் ஆன வேவ்லெஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இன்டர்ஃபியர் ஆகுது. அந்த இன்டர்ஃபியரன்ஸ் தான் நீங்க வந்து பாக்குறீங்க. ஒரு ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இப்ப நீங்க பார்த்தது கூட ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். சரியா? ஏன்னா அந்த வேவ்லெட்ஸ் எல்லாம் வருது, இன்டர்ஃபியர் ஆனதுனால தான் நமக்கு வந்து பாத்தீங்க. கரெக்டா? அப்ப சென்டர்ல என்ன தெரிஞ்சது? சென்டர்ல என்ன பார்த்தோம்? சென்டர்ல இது சென்டரா வச்சுக்கோங்க. வெரி பிரைட்டான ஒரு பேண்டை நம்ம சென்டர்ல பார்த்தோம். வைடா இருக்கக்கூடிய ஒரு பேண்ட். இந்த சென்டர் தான், இதுக்கு நேம் இருக்கு, அதுதான் சென்ட்ரல் மேக்சிமம். இதுக்கு பேர் தான் என்னது? சென்ட்ரல் மேக்சிமம். இதுக்கு எதர் சைடு உங்களுக்கு என்ன வந்து நான் நீங்க பாத்தீங்க டார்க் பாத்தீங்க, அப்படிதானே? சோ அதுக்கப்புறம் பிரைட் ஒரு மாசம் வரும். ஆனா இந்த அளவுக்கு சென்ட்ரம் மாதிரி மத்த பிரைட் இருக்காது. அதனாலதான் உங்களால அந்த அளவுக்கு பார்க்கவே முடியல. லேசா தான் இருக்கும். போ 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 இன்னும் ரொம்ப லேசா இருக்கும். சரியா? அது வந்து அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கிரீன் வித். அப்ப சென்டர்ல மேக்ஸிமம் வந்துரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிங் சைட்ல டார்க் வரும், அப்புறம் வீக்கரான பிரைட் பேண்ட்ஸ் வரும் எய்தர் சைட்ல. அதையும் நீங்க ஆல்ரெடி சிமுலேஷன்ல பாத்தீங்க, அந்த அனிமேஷன்ல. அப்படிதானே? ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா we need to some geometry. அதாவது லைட் வந்து டைஃப்ராக்ட் ஆகுதுன்னா ஒரு ஆங்கிள் இப்ப நான் கன்சிடர் பண்ண போறேன். அதனாலதான் நம்ம புக்ல அந்த ஆங்கிள் எல்லாம் படம் போட்டுப்பாங்க. இப்படி இப்படி காமிச்சிருப்பாங்க. இப்படி போட்டு ஆங்கிள் தீட்டா அப்படிலாம் போட்டுப்பாங்க. சரியா? இந்த ஆங்கிள் நம்ம சொல்ல போறோம்.
ஒரு ரஃபா தான் எழுதியிருக்கேன். சரியா, அதனால வந்து எக்ஸாக்டா பார்க்கணும்னா அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டுப்பாங்க ஒரு லைன். சரியா, இங்க மீட் ஆகிற மாதிரி இங்க காமிக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து அங்க மீட் ஆகிற மாதிரி பார்க்கணும். சரியா, ரைட். இதுல இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தீட்டா தான் நம்ம பேசணும். ரைட்டா, அதே மாதிரி இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி இதுல ஒரு தீட்டான்னு போட்டுப்பாங்க. இந்த ஸ்லிட்டோடைய வித்து தான் ஏ. இது ஏ. இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. நம்ம இங்க வைக்கும் போது ஒரு கன்வெர்ஜிங் லென்ஸ் வச்சா ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வரும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இங்க தான் இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இப்படி வரும். சரியா, இந்த இடத்துல பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வரும். இதுதான் எல்லாமே இதுலயே நம்ம சொல்லியாச்சு. ரைட்டா, ரைட். அப்ப இந்த மாதிரி ஆங்கிள் டைஃப்ரேட் ஆகுது. அதாவது ஒரு ஸ்லிட்டோடைய டாப் எட்ஜ், ஓகே, லைட் வந்து அந்த டாப் எட்ஜ்ல இருந்து வருது. அதே மாதிரி பாட்டம் எட்ஜ்ல இருந்தும் வருது லைட். வில் டிராவல். இது ஒரு டிஸ்டன்ஸையும் இது ஒரு டிஸ்டன்ஸையும் கண்டிப்பா டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸ். நீங்க பார்த்தாலே தெரியுது. ஆமா சார், நான் திருப்பி இந்த லைன் இங்க டிரா பண்றேன். இது இங்க இருந்து இங்கே டிராவல் பண்ணுது, இது இங்க இருந்து இங்கே டிராவல் பண்ணுதுன்னா டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணுது, பீல மீட் பண்ணுது. கரெக்டா தானே? டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணி பீயை ரீச் பண்ணுது. அப்போ இந்த பீல டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணி பீயை ரீச் பண்ணுது. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் வேற ஒண்ணு இருக்கு, அதுதான் பாத் டிஃபரன்ஸ். பாத்னா பாதை. அப்ப அந்த இது ஒரு பாதை இது ஒரு பாதைனா அப்ப டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். அதுதான் பாத் டிஃபரன்ஸ். நம்ம நம்ம புக்ல பாத் டிஃபரன்ஸ் இந்த டெல் அப்படிங்கிற டேமால டினோட் பண்ணிருப்பாங்க. சரியா, இப்ப புரியுதா? மேல இருந்து கீழே இப்ப நம்ம ரெண்டே ரெண்டு மாதிரி பேசுவோம். அதே மாதிரி நம்ம இது மாதிரி இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் பிரிச்சா இந்த மாதிரி பிரிச்சு இங்க இருந்து போற மாதிரி கூட காமிக்கலாம். அது பிரச்சனை இல்லை, எத்தனை நாளும் நம்ம வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பின்னாடி படிப்போம். அப்ப பாத் டிஃபரன்ஸ், அப்ப பாத் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது. இந்த பாத் டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா போட போறோம். அதாவது இது ஃபுல்லா ஏ, அதுல பாதி ஏ பை டூ. அடுத்தனா அப்ப இங்க இருந்து வேவ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாத் டிஃபரன்ஸ்னா ஏ பை டூ சைன் தீட்டா இப்படி இருக்கும். சரியா, ஏ பை டூ சைன் தீட்டா. அது ஏன் சார், இதையும் நான் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத் டிஃபரன்ஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ சைன் தீட்டா அப்படின்னு வரும். இந்த ஏ சைன் தீட்டா அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய டிஸ்கஷன்ல. அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் இந்த ஏ பை டூ சைன் தீட்டா எப்படி சார் இருந்துச்சு பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதுக்காண்டி நான் சொல்றேன் போறேன். இப்போ நம்ம வந்து ஸ்லிட்டை மட்டும் எடுக்க போறேன், மற்ற இது வேண்டாம். சரியா, இந்த ஸ்லிட்டை நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து ஏன்னா மொத்தமா ஸ்லிட் வித்து ஏ இப்படி வரும். கரெக்டா, இதை பிரிக்கணும், அதாவது பாதியா பிரிக்கணும். பாதியா பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த இடம் ஏ, இந்த இடத்த பின்னு வச்சுக்கணும். கொஞ்சம் புரியணும். இது ஃபுல்லா ஏ. சரியா, இப்ப இந்த இடத்த நான் சின்னு வச்சுக்கிட்டேன். இப்ப இதுக்கு உண்டான இடம் ஏல பாதி ஏ பை டூ, ஏன்னா கரெக்டா மிட்ல வைக்கணும். அதே மாதிரி இங்க பாதி ஏ பை டூ. புரியுதா? சோ இது ஏ பை டூ, இது ஏ பை டூ. பாதியா கரெக்டா பாதியா பிரிச்சாதான் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா ஒரு இது ஏ பை டூ, இன்னொரு ஒரு இது ஏ பை ஃபோர், இன்னொரு ஏ பை டூன்னு மாத்தி மாத்தி பிரிக்க முடியாது. அடுத்து இங்க இருந்து போகுது, இங்க இருந்து போகுதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நான் ஒரு லைனை டிரா பண்ணியிருந்தேன், இப்படி டிரா பண்ணியிருந்தேன். இதுக்கு உண்டான ஆங்கிள் தீட்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா, ரைட். இப்போ நமக்கு வந்து சைன் தீட்டா பார்க்கணும். சைன் தீட்டா, சைன் தீட்டானா ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனிஸ் அப்படின்னு தெரியும். ம்,
ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். இதுல பாத் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். பாத் டிஃபரன்ஸ் என்ன? இது இந்த போட்டிருக்கீங்களா? இதுதான் பாத் டிஃபரன்ஸ் தான் இருக்கு பாருங்க. இதுதான் பாத்து, ஏன்னா இது இங்க இருந்து போகுது, இது இங்க இருந்து போகுது, இதுதான் பாத் டிஃபரன்ஸ். அதனால இது நீங்க போடுறீங்க கரெக்டா? அப்போ நீங்க சைன் தீட்டா போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைடு பார்க்கணும். ஆப்போசிட் என்ன? தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து டெல் போடுவீங்களா? சரி. அடுத்து ஹைப்போடென்யூஸ்னா இந்த இருக்குல்ல, இதை போடுவீங்க, a/2 போடுவீங்க கரெக்டா? ரைட்டா? இந்த a/2 இங்க கொண்டு வாங்க. ஏன்னா டெல் தான் நமக்கு தேவைன்னா a/2 இங்க கொண்டு வந்தீங்கன்னா a/2 சைன் தீட்டா. இப்போ புரியுதா ஏன் நம்ம அந்த இடத்துல a/2 சைன் தீட்டா போடணும்? இப்போ புரியுதா? கரெக்ட். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டு அந்த a/2 அந்த a சைன் இது ஏன்னா சரியா? ரைட். அது ஏ தான் நம்ம பார்த்தாலும் தெரியுது, நான் திருப்பி போட்டிருக்கேன். அப்ப இந்த ஏ சைன் தீட்டாங்கிற டேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு போச்சு. ரைட். இப்போ இந்த இடத்துல மீட் ஆகும்னு சொன்னோம். அதாவது பிங்கிற பாயிண்ட் இங்க நோட் பண்ணி இந்த பிங்கிற பாயிண்ட் இந்த ரெண்டு வேவும் இங்க மீட் ஆயிருந்து. இந்த பிங்கிற பாயிண்ட் மேக்சிமமா இருக்கா அல்லது மினிமமா இருக்கா? இன்னும் சொல்ல போனா டார்க்கா இருக்கா பிரைட்டா இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இந்த பாத் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாத் டிஃபரன்ஸ் டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த a/2 sin θ எப்படி இருக்கணும்னா கண்டிஷன் p to be ஃபர்ஸ்ட் மினிமம், அதாவது டார்க்னு அர்த்தம். ஏன்னா சென்டர்ல உங்களுக்கு வந்து பிரைட்டா இருந்துச்சு, அப்ப அதுக்கு அடுத்த உள்ள டார்க் தான் ஃபர்ஸ்ட் மினிமம். சோ அந்த பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணுமா? a/2 sin θ நீங்க அனுப்பக்கூடிய லைட்டோட வேவ்ல வந்துட்டு பாதியா இருக்கணும். இப்படி இருந்தா அந்த இடம் ஃபர்ஸ்ட் அந்த பிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மினிமமா இருக்கும். அப்ப a sin θ இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். a sin θ லாம்டா அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இது கிளியர் ஆயிட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் மினிமத்துக்கு. இதே மாதிரி நீங்க செகண்ட் மினிமம் தேர்ட் மினிமம் பார்த்தலாம், அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மினிமம்னா என்னது? டார்க் ஃப்ரிஞ்சு கிடைக்கிறது. டார்க் ஃப்ரிஞ்சு கிடைக்கணும்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பார்த்துப்போம், முன்னாடியே பார்த்துரும். அதே தான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு தேவைன்னா பொதுவாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்னாலே n = 1ன்னு போடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல n போட்டுக்கிட்டு நீங்க n = 1 போட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் மினிமம். கிளியரா? ஓகே. அதனால புக்ல பாத்தீங்கன்னா இந்த n போட்டிருக்க மாட்டாங்க. பட் நீங்க n லாம்டா போட்டு ஃபர்ஸ்ட் மினிமத்துக்கு n = 1 போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கணும்னா நீங்க ஸ்லிட்ட ரெண்டா பிரிக்கிறீங்க, ஈக்குவலான ஹாஃப்ஸா பிரிக்கிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாத் டிஃபரன்ஸ் வந்து பட் இந்த டாப் ரேலையும் மிடில் ரேலும் வந்துச்சு. அந்த பாத் டிஃபரன்ஸ் λ/2க்கு ஈக்குவலா இருக்கும்னு நான் சொன்னேன். டெல் இஸ் ஈக்குவல் டு a/2 sin θ, அது λ/2க்கு ஈக்குவல். அதெல்லாம் எழுதுனதுதான் இந்த இருக்குல்ல. அப்போ தே வில் கேன்சல் ஈச் அதர் அவுட்ஸ். அதான் மேல இருந்து டாப்ல வரக்கூடியதும் சரி மிடில் இருந்து வரக்கூடியதும் சரி கேன்சல் ஆகும். அதனால ரே வில் ஜஸ்ட் பிலோ த டாப் வில் கேன்சல் த ரே ஜஸ்ட் பிலோ த மிடில். டாப்புக்கு பிலோல இருக்கிறதோட ரேவும் பாட்டத்துக்கு ஜஸ்ட் மிடிலுக்கு ஜஸ்ட் பிலோவா இருக்கக்கூடிய ரேவும் கேன்சல் ஆயிரும். அதனால நமக்கு வந்து ஏ சந்தித்தஸ் கூட n லாம்டா n கூட 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிமம் வந்துடும். இதே மாதிரி நம்ம செகண்ட் மினிமம் பார்க்கலாம். செகண்ட் மினிமத்துக்கு n கூட 2 பண்ணணும். அப்போ இந்த ஸ்லிட்டை நீங்க 4 ஹாஃப்ஸா பிரிக்க போறீங்க. ஸ்லிட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிப்பீங்க செகண்ட் மினிமத்துக்கு. புரியுதா? அப்போ அதுலயும் நீங்க பார்க்கும்போது ஏ sin θ2 இது sin θ1 போடுறோம், இது θ2 போடுறோம். θ2 என்ன ஆயிரும்னா 2 லாம்டான்னு வந்துடும். ஏன்னா n = 2 2 லாம்டா. இதே மாதிரி 3 4 பார்க்கலாம். ஃபைனலா nth பார்க்கணும். nth மினிமம் பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? a sin θ n = n லாம்டா. அவ்வளவுதான். nங்கிறது +or-1 +or-2 +or-3 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஒண்ணுன்னா வெறும் பாசிட்டிவ் மட்டும் நினைக்க கூட நெகட்டிவ் சைடும் நம்ம. இது எல்லாமே டார்க் ஃப்ரிஞ்சஸ் சிங்கிள் ஸ்லிட் டெஃபரேஷன்ல டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும்னா ஃபார்முலா இதுதான். a sin θ கூட n லாம்டா. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் மினிமம் கேட்காங்களா செகண்ட் மினிமம் கேட்காங்களா அதுக்கேற்ற நீங்க என்ன போட்டாங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது மேக்ஸிமா.
கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா. சரியா? ரைட். மேக்ஸிமானா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு சார் பிரைட் ஃப்ரிஞ்சு சார். எஸ், அதுதானே? சென்ட்ரல் ஏற்கனவே பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் சார் கிடைச்சது. எஸ், அதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது. அப்ப அந்த சென்டர்ல நம்ம தீட்டா சிக்கல் 0 டிகிரி, ஏன்னா டேரக்டா போயிடும், அதுக்கு தீட்டாலாம் வராது, ஸ்ட்ரெயிட்டா சென்டர்ல போய் விழுந்துரும். இப்ப நம்ம பார்த்தோம் சிமுலேஷன் கூட. அப்போ தீட்டா சிக்கல் 0னா சைன் தீட்டால 0 பண்ணீங்கன்னா 0 தான் வரப்போகுது. அப்ப சைன் 0 அப்படின்னா எல்லாமே, அதாவது சைன் 0 அப்படின்னா எல்லாமே 0, 0 எல்லாமே 0, அப்படிதானே? அப்ப பாத் டிஃபரன்ஸ் என்ன வரும்? அதுவும் 0 தான் வரும். டெல்லு வந்து 0 தான் வரப்போகுது. அப்போ எல்லா வேவ்ஸும் இன் ஃபேஸ்ல அரைவாவும் அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு மேக்சிமம் பிரைட்னஸ் கிடைச்சிரும். இதுதான் மேக்சிமம் பிரைட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கான ஹிண்டாவே நானே எழுதிட்டேன். ஜஸ்ட் இதை நீங்க அப்படியே நோட்ல எழுதி அதுக்கப்புறம் ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே ஹிண்ட் நீங்க ரெகுலரா படிச்சாலே போதும். ஓகே, உங்களுக்கு அதுக்காண்டி புக்கை படிக்க கூட சொல்லல, ரீகால் பண்றதுக்காண்டி சொல்றேன். ஓகே, ரைட். இப்போ இது சென்ட்ரல் பத்தி பேசிட்டு இருக்கோம், சென்ட்ரல் மேக்ஸிமம். அதை இப்போ நம்ம செகண்டரி மேக்ஸிமம் பார்க்கலாமா? செகண்டரி மேக்ஸிமா அதாவது சென்ட்ரல் ஒன்ன தவிர மத்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுதான். அதாவது அந்த சென்ட்ரலை தவிர அந்த சைடு இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா செகண்டரின்னு சொல்றோம். ஸோ செகண்டரி மேக்ஸிமா இதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல பாத்தீங்க அனிமேஷன்ல இன்டென்சிட்டி மச் லோயர் தென் சென்ட்ரல் ஒன். புரியக்காண்டி இந்த ஒரு ஹிண்டல் இருக்கு. சென்ட்ரல் ஒன்னை விட இன்டென்சிட்டி அந்த ஃபர்ஸ்ட் இந்த செகண்டரி மேக்ஸிமோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும், சென்ட்ரல் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, சென்ட்ரல் மேக்ஸிமம் மேக்ஸிமம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், இந்த கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா இதோட பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? ஏன்னா போன இதுக்கு மினிமத்துக்கு பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தோம், a/2 sin θ, ஏன்னா ரெண்டா பிரிச்சிங்க. அப்புறம் லாம்டாக்கு வச்சு பார்க்கும்போது a sin θ லாம்டாக்கு ஈக்குவலா இருக்கான்னு பாத்தீங்க. ரைட்டா? அதே மாதிரி இங்க நான் கண்டிஷன் எழுதுறேன். பாத் டிஃபரன்ஸ் வந்து add multiple of λ/2க்கு ஈக்குவலா இருக்கணும். சரியா? ஒரு அப்ராக்சிமேட்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. பாத் டிஃபரன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி இது வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்காண்டி. ஓகே, ரைட். அப்ப இதுக்கு நான் வந்து nth மேக்ஸிமம், nth செகண்டரி மேக்ஸிமம் பார்க்கறேன். பார்க்கலாம் என்னன்னா, பாத் டிஃபரன்ஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு, a sin θ nthனா நான் ஆட் மல்டிபிள் ஆஃப் λ/2. அப்போ λ/2 ஆட் மல்டிபிள் பண்ணும்ல, அதுக்கு தான் நம்ம என்ன எழுதுறோம்னா இப்படி எழுதுறோம், 2n + 1 அப்படின்னு போடுவாங்க. இந்த எண்ணுக்கு நீங்க போட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வந்துடும். எண்ணுக்கு 0 போட்டு பாருங்களேன், 2 × 0 0, இப்போ 1 அப்படின்னா λ/2. கரெக்டா? அப்போ இந்த n = 0னா யாரு? ஏற்கனவே சொல்லியாச்சு, யாரு அவரு? சென்டர்னு சொல்லியாச்சு. அப்போ பாருங்க, n = 0 போட்டீங்கன்னா λ/2ன்னு வரும். இப்படி போடும். இதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமம். இதுதான் நம்ம கண்டிஷனா பார்த்தோம். புரியுதா? ரைட். இதே மாதிரி n = 1 போடும். இது மேல எழுதிக்கிறேன். என்ன? n = 1 போடுறேன். அப்ப a sin θ 1 அப்படிங்கிறத n-க்கு பதிலா 2 × 1 2 + 1 λ/2 போடுங்க. அடுத்து இது என்ன ஆயிரும்? 3/2 λன்னு வந்துடும். இது செகண்டரி மேக்ஸிமம். அப்படிதானே? n = 1 போட்டாலே அது செகண்டரி மேக்ஸிமம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்ங்கிறது சென்ட்ரல், அதனால n = 0 போடும்போது அப்படி வந்துச்சு. இதே மாதிரி n = 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? a sin θ 2 வந்து 5 λ/2ன்னு வரும். இத மாதிரி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும், ஒரு ஆடா வரும். λ/2 3 λ/2 5 λ/2ன்னு வரும். ஏன்னா 2n + 1 பார்ட்ஸ்ல அது வந்து இருக்கு. அப்ப நீங்க அந்த அளவுக்கு அதை பிரிக்கிறீங்க. மேக்ஸிமம் கிடைக்கும்னா ஸ்லிட்ட ஆட் நம்பரா நம்ம பிரிக்கிறீங்க. ஆட் நம்பர்னா ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கணும். சரியா?
டிவைடட் இன்டூ ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கும், அது ஆட் நம்பரா இருக்கும். அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து ஏன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகும். இதுல வந்து ஏதாவது ஒரு பார்ட் வந்து அன்கேன்சலாக இருக்கும், அதனால அந்த பாயிண்ட் வந்து பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நம்ம புக்ல. அதெல்லாம் நாம இந்த புக்ல இந்த கான்செப்ட்ல பார்த்தாச்சு. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு படிச்சதை லேசா ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற என்ன பார்த்தோம்? டைஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ். இந்த பெண்டிங் எங்க நடக்கும்னா ஸ்மால் ஓப்பனிங்ல நடக்கும், அப்பேச்சர்ல நடக்கும்னு சொல்லியாச்சு. ரைட்டா? இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரெனல், இன்னொன்னு வந்து ஃப்ரான்ஹோபர் அப்படின்னு சொன்னோம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் என்னன்னா டிஸ்டன்ஸ் தான். இது ஃபைனட் டிஸ்டன்ஸ். இந்த ஃபைனட்டும் மொத்தமா போட்டிருக்கேன், நீங்க அதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்கிரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் சோர்ஸுக்கும் ஸ்லிட்டுக்கும் தெரியும் உங்களுக்கு. இது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ், அப்படிதானே? இது பிளேன் வேவ் ஃப்ரண்ட், இது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட். நம்ம ஃப்ரான்ஹோபர் தான் வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம லேப்ல வந்து இன்ஃபினைட் எப்படி சார் கொண்டு போவோம்னா அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், கன்வெர்ஜிங் லென்ஸ் யூஸ் பண்ணோம். அப்போ அதுல மினிமம் மேக்ஸிமம் பார்த்தோம். இதுல மினிமம் அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்னா ஏ செஞ்சுட்டா என் லேம்டாக்கு ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி செகண்டரி மேக்ஸிமம் பிரைட் ஃப்ரிஞ்சு. அதான் ஏன்னா மினிமம்னா உங்களுக்கு டார்க்கு, இது பிரைட்னு. அப்போ அதோட ஏ செஞ்சுட்டு எப்படி இருக்கும்னா ஆட் மல்டிபிள்னு சொன்னேன். 2n + 1 λ/2 இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தது. சரியா? ஸோ இதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் பார்ப்போம். கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.